ஹலோ மக்களே, நான் உங்கள் அருண். வெல்கம் டு அவர் சேனல். என்னதான் நம்ம வெளிநாடு வெளியூர் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் டூர் போய் நம்ம பர்ஸை காலி பண்ணாலும், ஆனால் நம்ம சென்னையிலேயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, குழந்தைங்களுக்கு முக்கியமாக பிடிக்கிற மாதிரியான பிளேசஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த சேனலில் ஃபுல்லாக இனிமேல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி வந்திருக்கிறது தான் கிண்டி நேஷ்னல் பார்க். இந்த பார்க் பற்றி சொல்லணும்னா, அடிக்கிற வெயிலுக்கு சிட்டிக்குள்ளே எங்கடா போய் ஏசி ஆன் பண்ணலான்னு தோணும். ஆனால் இந்த பார்க் ஒரு 2.7 கிலோமீட்டர் அளவு விரிஞ்சு இயற்கையால் சூழ்ந்து மனதுக்கு ரொம்ப அமைதி தரதாகவும் ரொம்பவே வெல் மெயின்டைன்டாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் 14 வகையான பாலூட்டிகளும் 100 வகையான பறவை இனங்களும் 400க்கும் மேற்பட்ட மரங்களும் இருக்கின்றன. இங்கே அடல்ட்டுக்கு 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த ஜூவோட ஒரு லே அவுட் பிளான் மேப்பும் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஆமை இனங்கள். இங்கே நிறைய வகையான ஆமை இனங்களை வெல் மெயின்டைன்டாகவும் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. செகண்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது பாம்புகளின் இருப்பிடம். இங்கே நிறைய வகையான பாம்பு இனங்களை ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக அவங்களுக்கு ஃபுட்டும் கொடுத்து வெல் மெயின்டைன்டாக வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வந்தது பறவைகள் மற்றும் நாரை வகைகள். அவங்களுக்கு நம்ம இயற்கையான இடத்துல தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெருசாக வேலி அமைச்சு அதுக்குள்ளே நிறையா மரங்களும் வளர்த்து அவங்கள அப்படியே இயற்கையோட ஒன்றி வாழ வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக குழந்தைகளுக்கான ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. கையில் என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாலும் சேஃப்டியாக இருங்க. இவனுங்க அட்டகாசம் தாங்க முடியலங்க.
இவங்க மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகளையும் செம்ம மெயின்டைனடாக ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த விலங்குகளுக்கு எதுவும் டிசீஸ் வந்தாலும் இமீடியட்டாக அந்த இடத்துலையும் வெட்டினரி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாருமே இருந்தாங்க. பார்க்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு லைப்ரரி வச்சுருந்தாங்க. நான் போகிறப்ப அது ஓப்பனில் இல்லை, போக முடியல. அப்புறம் இங்கே ஒரு செல்ஃபி ஸ்பாட்டும் இருக்குங்க. கடைசி வரைக்கும் ஆனால் என்ன எடுக்கவில்லை. சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம போகக்கூடாது தான் ஸ்னேக் பார்க். இவங்க அடல்ட்டுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக நம்ம மொபைல் எதுவும் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கும் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம இந்தியன் ஸ்னேக்ஸான நிறைய வகையான பாம்பு இனங்களையும் முதலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரிஜினல் பாம்பு இல்லைங்க, சும்மா அங்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது.
இந்த ஹாலில் பாம்புகளின் வகைகளையும் அந்த பாம்பு கடிச்சா என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வெல் மெயின்டைன்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. உங்கள் ஃபேமிலியாக ஒரு 1 டே பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன மிஸ் பண்ணுறேன்றது தெரியும். சியர்ஸ்.